பொதுவாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு, ஒரு நாட்டிற்கு, சில வேளைகளில் தனிப்பட்ட கிராமங்களுக்கு என்று கூட சில சட்ட திட்டங்கள் இருக்கும். நாம் அதை மீற நினைக்கும் பொழுது அல்லது மற்றவர்கள் நம்மை வற்புறுத்தும் பொழுது மிகவும் வேகமாக அந்த சட்ட திட்டங்களை கூறி அவைகளுக்கு எதிராக செய்வது சட்டப்படி குற்றம் என்று சொல்லிவிடுவோம் அல்லவா? இன்றும் கூட மனுகுலத்தை மீட்க வந்தவர் தான் வந்த பணியை செய்ய விடாமல் முயற்சித்த பிசாசானவனின் வாயை எவ்வாறு அடைத்தார் என்பது குறித்து தான் காணப்போகிறோம். அருமையானவர்களே, இன்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த 3 சோதனைகளை பற்றி பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே காணப்படும் அந்த ஏக்கத்தை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு நம்முடைய பிறக்கவும் அதன் மூலம் நம்முடன் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் கீழே இறங்கி வந்தார். தீங்கற்றவராகவும் பாவம் இல்லாதவராகவும் இருந்ததை தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் போலவே அவரும் வளர்ந்தார். இப்பொழுது தமது திருமுழுக்கின் மூலமாக அவர் நம்முடன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அவர் சோதனைக்குள்ளாக்கப்பட போகிறார். ஏனென்றால் சில உண்மையான கேள்விகளுக்கு நாம் இங்கே விடை காண வேண்டியது இருக்கிறது. இந்த அரசரால் சோதனையை தாங்கி நிற்க முடியுமா? அவரால் வெற்றி பெற முடியுமா? சோதித்தல் என்ற வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. தீமை செய்ய தூண்டுதல் அல்லது ஆசை காட்டுதல். தீமைக்கு அடிபணிய தூண்டும் ஏதோ ஒன்று நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இது இயேசுவிடம் இல்லை. எனவேதான் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று யோவான் 14:30 இயேசு கூறியதை வாசிக்கிறோம். மேலும் அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினோருமாய் இருந்தார் என்று எபிரேயர் 7:26 நாம் வாசிக்கிறோம். எனவே நம்மை விழச் செய்யும் சோதனையை விட இயேசுவுக்கான சோதனை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும். அதாவது அவரை சோதிப்பதற்கு மிக வலிமையான ஒரு சோதனை தேவைப்பட்டது. இரண்டாவதாக, சோதித்தல் என்றால் பரிசோதித்தல் என்றும் பொருள்படும். யாக்கோபு 1:13 படி தேவன் யாரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. இருந்தாலும் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆதியாகமம் 22:1 கூறுகிறது. இதன் பொருள் என்னவென்றால் தேவன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்த்தார் என்பதாகும். இயேசு இப்பொழுது சோதிக்கப்பட போகிறார். இயேசு ஒருவேளை சோதனையிலே விழுந்திருக்கக்கூடும் என்று சொல்ல முடியுமா? அதற்கு நிச்சயமாக முடியாது என்பதே உறுதியான பதில். இயேசு ஒருவேளை விழுந்திருப்பார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிச்சயமான இரட்சகர் இருந்திருக்கவே முடியாது. இயேசுவால் விழவே முடியாது என்றால் அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனை உண்மையானதுதானா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். உதாரணமாக, புதிய ரக கார்கள் தயாரிக்கப்படும் பொழுது அவை சோதனைகளை தாங்குமா என்பதை உறுதிப்படுத்த அவை தீவிரமாய் பரிசோதிக்கப்படுகின்றன. அதே போல ஒரு வைரத்தை அது அசலா அல்லது போலியா என்று கண்டறிய பரிசோதிக்கிறார்கள். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் யாரென்று உரிமை பாராட்டினாரோ அதை மெய்ப்பித்து காட்டுவதற்காகவே அவரும் சோதிக்கப்பட்டார். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு குளிர்காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அதில் சாண்டாஃபே என்று அழைக்கப்பட்ட அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. நீண்ட நாட்களாக அந்த பகுதி மக்களுக்கு ரயில் வசதி இல்லாமல் இருந்தது. இறுதியாக அவர்கள் ஒரு புதிய பாலத்தை கட்டினார்கள். அதற்காக அவர்கள் நீண்ட காலம் உழைத்தார்கள். பிறகு ஒரு நாள் 2 ரயில் இன்ஜின்களை கொண்டு வந்து பாலத்தின் மீது நிறுத்தி அவற்றின் விசில்களை ஒலிக்கச் செய்தார்கள். அருகில் இருந்த அந்த சிறிய ஊரில் அவர்கள் அதுவரை கேட்டிராத அந்த மிகப்பெரிய சத்தம் அது. அங்கிருந்த 23 சிறுவர்களும் என்ன நடக்கிறது என்று பார்க்க ஓடி வந்தார்கள். அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது துணிச்சலான அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கிருந்த தலைமை பொறியாளரிடத்திலே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பொறியாளர், பாலத்தை சோதித்து கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்தார். அதற்கு அந்த ஊர்க்காரர், இதை இடித்து தள்ள பார்க்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த பொறியாளர், நிச்சயமாக இல்லை, இந்த பாலத்தை இடிக்க முடியாது என்பதை நிரூபிப்பதற்காகவே நாங்கள் இதை சோதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டதற்கும் இதுவே மிக சரியான காரணம். அவர் எதனாலும் வீழ்த்தப்பட முடியாதவர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகவே அந்த சோதனை அமைந்தது. நம்மாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு எல்லை உண்டு. என்னிடம் அதிகப்படியான சோதனைகளை கொடுத்து அழுத்தத்தை அதிகமாக்கினால் ஒரு கட்டத்தில் நான் அதற்கு பணிந்து விடுவேன். இது உங்களுக்கும் பொருந்தும். ஆனால் அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தாலும் கிறிஸ்து ஒருபொழுதும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னொரு விதத்தில் சொன்னால் 100 பவுண்டு எடையை தாங்கும் நூல் 25 பவுண்டு அழுத்தத்தை மிக எளிதாக தாங்கிக் கொள்ளும். இங்கே நான் ஒரு 10 பவுண்டு
மீன்பிடி நூல் போன்றவன், அவரோ அந்த 100 பவுண்டு நூல் போன்றவர் என்று சொல்லலாம். இந்த சோதனையின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் சந்தித்த சோதனைக்கும் இயேசு சந்தித்த சோதனைக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் தான். முதலாவதாக, ஏவாள் ஒரு அழகான தோட்டத்தில் வைத்து சோதிக்கப்பட்டாள். ஆனால் கிறிஸ்து ஒரு வனாந்தரத்தில் வைத்து சோதிக்கப்பட்டார். என்ன ஒரு முரண்பாடு இல்லையா? சரி, மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் பாருங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது. ஏவாளுக்கு வந்த அதே வகையான சோதனை தான் இதுவும். முதலாவது சோதனை உடல் ரீதியானது. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது என்று ஏவாள் கண்டாள். இதே போல கர்த்தராகிய இயேசுவிடம் கற்களை அப்பங்களாக மாற்றும்படி பிசாசு சொன்னான். கிறிஸ்தவர்களுக்கு வரும் இத்தகைய சோதனையை 1 யோவான் 2:15-16 வசனங்களிலே மாம்சத்தின் இச்சை என்று கூறுகிறது. மத்தேயு 4:4 பாருங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வாக்கியம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. இயேசு நிச்சயமாக உபாகமத்தை அறிந்திருந்தார். மேலும் அது கடவுளால் அருளப்பட்ட வார்த்தை என்றும் அவர் நம்பினார். சரி, இப்பொழுது 2வது சோதனை கவனியுங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பிசாசு சங்கீதம் 91:11-12 மேற்கோள் காட்டுகிறான். ஆனால் அவன் அதை துல்லியமாக சொல்லவில்லை. இதுதான் ஆன்மீக ரீதியான சோதனை. ஏவாளை பொறுத்தவரை அந்த மரத்தின் கனி புத்தியை தெளிய பண்ணுகிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது என்று அவள் கண்டாள். ஒரு கிறிஸ்தவருக்கு இதுவே ஜீவனத்தின் பெருமை என்று 1 யோவான் 2:16 யோவான் உறுதிப்படுத்துகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இயேசு மேற்கோள் காட்டுகிறார். அடுத்த 2 வசனங்களையும் பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சாத்தான் அவருக்கு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமையையும் காண்பித்தான். இது ஒரு உளவியல் ரீதியான சோதனை. மனிதன் அதிகாரத்தின் மீது தாகம் கொண்டவன். ஏவாளுக்கும் இதே சோதனை தான் வந்தது. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றுதான் அந்த சோதனை வந்தது. நம்மிலே பலர் இந்த சோதனையிலே தான் விழுந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் பதிலை கவனியுங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனித்தீர்களா? இங்கே இயேசு உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் மேற்கோள் காட்டுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வேத வசனங்களை கொண்டே பதில் அளித்ததை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக இது நம் அனைவருக்கும் ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். நம்மிலே பலர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதிலே ஏன் சிரமப்படுகிறோம்? இதை நான் மிகவும் அன்போடு கேட்க விரும்புகிறேன். இது தேவனுடைய வார்த்தையை அறியாததின் அறியாமையே. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையே பிசாசிற்கு பதிலாக கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனைக்கும் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு பதில் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அதன் அர்த்தம் உங்கள் பிரச்சனைக்கான பதில் எனக்கு தெரியும் என்பதல்ல. உங்கள் உளவியலாளருக்கோ அல்லது மனநிலை மருத்துவருக்கோ உங்கள் பிரச்சனைக்கான பதில் தெரியும் என்பதும் அல்ல. ஆனால் கடவுளிடத்திலே உங்கள் பிரச்சனைக்கான பதில் இருக்கிறது. அது அவருடைய வார்த்தையிலேயே இருக்கிறது.
அதனால்தான் நாம் இந்த வேத புத்தகத்தை இப்பொழுது அறிந்திருப்பதை விட இன்னும் சிறப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்தே சாத்தானுக்கு பதிலளித்தார். அவர் சரி, நான் இப்படி நினைக்கிறேன் என்றோ அல்லது இதை செய்வதற்கு இதைவிட சிறந்த வழி இருப்பதாக நான் நம்புகிறேன் என்றோ சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று அவர் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் சொன்னார். அவர் தனது பதிலுக்காக தேவனுடைய வார்த்தையை தான் பயன்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுவே போதுமானது. அந்த பதில்கள் மிக சரியானவைதான் என்று பிசாசும் அறிந்திருந்தான். மத்தேயு 4 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். லூக்கா 4 அதிகாரம் 13 வசனத்திலே பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவன் அவரை சோதித்து கொண்டே இருந்தான். இயேசு தம்முடைய சீடர்களிடத்திலே பாடு மரணத்தை குறித்து பேசும் பொழுது இயேசு சிலுவையை தவிர்த்து விட வேண்டும் என்பதற்காக பேதுரு மூலமாய் இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று கூறினான். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று தான் இயேசு பேதுருவை கூறியதை நாம் மறந்து போகக்கூடாது. விசேஷமாக இயேசு விவரிக்க முடியாத துன்பங்களை அனுபவித்த கெத்செமனே தோட்டத்திலும் பிசாசின் அந்த சோதனையை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நம் ஆண்டோடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவத்தை மிகச் சுருக்கமாக தொகுத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக இயேசு ஒரு ராஜாவாக பிறந்தார், ஒரு ராஜாவாக அறிமுகப்படுத்தப்பட்டார், ஒரு ராஜாவாக ஞானஸ்நானம் பெற்றார், இப்பொழுது ஒரு ராஜாவாகவே அவர் சோதிக்கப்பட்டார் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் முழுவதிலும் அவர் ஒரு ராஜாவாகவே காட்டப்படுகிறார். மேலும் இந்த சோதனையானது பல விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவற்றில் ஒன்று பிசாசு ஒரு நபர் என்பதாகும். இயேசுவுடனான இந்த தொடர்பிலே அவன் ஒரு நபராகவே நடத்தப்படுகிறான். பிசாசை பற்றிய கேள்விகளை கொண்டிருக்கக்கூடிய வேதாம விசுவாசிகளுக்கு இதுவே பதிலாயிருக்கிறது. ஏனென்றால் பிசாசு என்பது வெறும் ஒரு தீய தாக்கம் மட்டுமே என்று வாதாடுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதே போல பிசாசின் மிக நுட்பமான உள்ளர்த்தத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அவன் முதலிலே நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதாவது கடவுளின் வழி இல்லாமல் வேறு வழியிலே நீர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதே அவன் பொருள். இயேசுவை ஏதோ ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுவதற்கு அங்கே எந்த முயற்சி நடக்கவில்லை. அவரை பொறுத்தவரை அது ஒரு உண்மையான சோதனையாக இருந்திருக்காது. ஏனென்றால் இயேசுவின் இயல்பே நன்மைகளை செய்வதுதான். அப்பம் என்பது வாழ்வாதாரத்திற்கு அவசியமானது என்பதால் கல்லுகளை அப்பங்களாக மாற்றுவது என்பது ஒரு நல்ல காரியம்தான். பின் நாட்களிலே அவர் தனது ஊழியத்தின் பொழுதும் பெருங்கூட்ட மக்களுக்கு அப்பங்களை வழங்கி உணவளித்தார். ஆனால் சாத்தானின் சோதனையிலே ஒளிந்திருந்த உள்ளார்ந்த தீமை என்ன தெரியுமா? இயேசுவை அவருடைய வாழ்க்கைக்காக தீர்மானிக்கப்பட்ட தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே செயல்பட வைப்பதாகும். அதே போல இந்த சோதனைகள் முழுவதிலும் கர்த்தராகிய இயேசு தேவனுடைய வார்த்தையிலிருந்தே சாத்தானுக்கு பதிலளித்ததை நாம் பார்க்க வேண்டும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், தேவன் மற்றும் மனுக்குலத்தின் எதிரியை எதிர்கொள்ள எபேசியர் 6:17 சொல்லப்பட்டிருப்பது போல அவர் ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் இயேசு எழுதியிருக்கிறதே என்று தான் சொன்னார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் இந்த ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துவதிலே இன்னும் அதிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். இந்த நாட்களிலேயும் எந்த சோதனையிலேயும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் வேத வசனம் மட்டும்தான். ஏனென்றால் இதுவே சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இயேசு உபாகம புத்தகத்திலிருந்தே மேற்கோள் காட்டினார். இரண்டாவதாக, தேவன் வகுத்து கொடுத்த முறையான தகுதிகளை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு பிரம்மாண்டமான அதிசயத்தின் மூலம் இயேசு ஒரு மத தலைவராக வேண்டும் என்பதே பிசாசின் விருப்பமாயிருந்தது. பிசாசு காட்டிய அந்த வழி கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்த்து விடும் ஒரு வழியாகும். இன்று கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படும் பல விஷயங்கள் உண்மையில் பிசாசு தனமாக, சாத்தான் தனமாக இருக்கிறது. ஏனென்றால் அவை கிறிஸ்துவின் சிலுவையை முற்றிலுமாக புறக்கணித்து விடுகின்றன. ஒரு அதிசயத்தை செய்து இயேசு ஒரு மாபெரும் மத தலைவராக வேண்டும் என்றே பிசாசு அவரிடத்தில் கேட்கிறான். அருமையானவர்களே, இன்று அற்புதங்களை செய்கிறவர்களால் வழிதவறி போவது என்பது மிகவும் அபாயகரமானது. அங்கே வெறும் உணர்ச்சி வசப்படுத்துதலும் ஆரவாரமான சடங்குகளும் மட்டுமே அதிகமாக நடைபெறுகின்றன. ஆனாலும் ஏன் இவ்வளவு மக்கள் இத்தகைய விஷயங்களின் பின்னாலே போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பது உண்மை. ஆனால் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம்.
நான் அற்புத சுகமளித்தலை நம்புகிறேன். அதாவது நீங்கள் நேரடியாக அந்த மகா மருத்துவரிடம் செல்வதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு உடலிலே ஏதேனும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் ஒரு பயிற்சி மருத்துவரிடத்திலோ அல்லது போலி மருத்துவரிடத்திலோ செல்ல மாட்டீர்கள். மாறாக அந்த குறிப்பிட்ட துறையில் உள்ள ஒரு சிறந்த நிபுணரிடத்தில் தான் செல்வீர்கள். நான் என் உடல்நிலை குறித்த விண்ணப்பத்தை அந்த மகா பெரிய மருத்துவரிடத்திலே கொண்டு சென்றிருக்கிறேன். அவரையே உங்களுக்கும் பரிந்துரைக்கிறேன். நீங்களே நேரடியாக கடவுளிடத்திலே செல்வதே நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். எந்த மனிதனாலும் அற்புதங்களை செய்ய முடியாது. பிசாசு விரும்பிய அந்த தவறான வழியிலே ஒரு மத தலைவராக மாறுவதற்கு கர்த்தராகிய இயேசுவே மறுத்துவிட்டார் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. பிசாசு மீண்டும் வந்து வேத வசனங்களையே மேற்கோள் காட்டியதை நீங்கள் கவனித்தீர்களா? அவன் என்ன சொன்னான்? தம்முடைய தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளையிடுவார், உன் கால் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னான். பிசாசு வேத வசனங்களை மேற்கோள் காட்டுவதிலே வல்லவனாயிருந்தான். ஆனால் அவன் அதை துல்லியமாக சொல்லவில்லை. பிசாசு தன் நோக்கத்திற்காக வேத வசனங்களை மேற்கோள் காட்டுவான் என்று ஷேக்ஸ்பியர் கூறியிருக்கிறார். ஆனால் உண்மையில் பிசாசு தன் நோக்கத்திற்காக வேத வசனங்களை தவறாக மேற்கோள் காட்டுவான் என்பதுதான் உண்மை. சங்கீதம் 91 மேற்கோள் காட்டிய அந்த பகுதியிலே ஒரு மிக முக்கியமான சொற்றொடை சாத்தான் விட்டுவிட்டான். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு என்ற பகுதியை அவன் வேண்டுமென்றே தவிர்த்து விட்டான். அதுதான் அந்த வசனத்தின் மிக முக்கியமான பகுதி. சாத்தான் கர்த்தராகிய இயேசுவை தேவனுடைய வழியை புறக்கணிக்கும்படி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது என் வாழ்க்கையிலோ ஒரு அற்புதத்தை செய்வது என்பது எப்பொழுதும் கடவுளின் சித்தமாக இருப்பதில்லை. இன்று பலர் கடவுளை கட்டாயப்படுத்தி ஏதோ ஒன்றை செய்ய வைக்க முடியும் என்றும், அவர் ஒரு வேலையாளை போல நாம் விரும்புவதையெல்லாம் செய்ய அவர் நம்முடைய கட்டளையின் கீழ் இருக்கிறார் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி செய்ய முடியாது. கடவுள் சர்வ வல்லமையுள்ள இறையாண்மை கொண்டவர். நாம் வெறும் படைப்புகள். அவரே படைத்தவர். நாம் தேவனுடைய சித்தத்திற்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். அது சில நேரங்களிலே நமக்கு இனிமையாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சித்தத்தை விட தேவனுடைய சித்தமே எல்லாவற்றையும் விட முக்கியமானது. இந்த சோதனையிலே உண்மையிலேயே ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும் மற்றொரு விஷயமும் இருக்கிறது. பிசாசு கர்த்தராகிய இயேசுவிடம் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் அவருக்கு கொடுப்பதாக சொல்கிறான். கவனியுங்கள், உலக ராஜ்யங்களை தருவதாக சாத்தான் சொன்னதை கர்த்தராகிய இயேசு எதிர்க்கவில்லை. இயேசு அவனிடத்திலே உன்னிடம் கொடுப்பதற்கு உலக ராஜ்யங்கள் இல்லை, அதனால் நீ அவற்றை எனக்கு கொடுக்க முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. எனவே பிசாசிடம் அவை கொடுப்பதற்கு இருந்தன என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உண்மை இன்று உலகில் நாம் சந்தித்து வரும் பிரச்சனைகளை பற்றி ஒரு மாறுபட்ட பார்வையை நமக்கு தருகிறது. பிசாசு தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறான். சில கிறிஸ்தவர்கள் கம்யூனிச கொள்கைகளுக்கு எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் கம்யூனிசத்திற்கு பின்னாலும் உலகில் நிலவும் குழப்பங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு பின்னாலும் சாத்தான் இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. நம்முடைய எதிரி உண்மையில் யார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அவன் ஒரு ஆன்மீக எதிரி. அவன் கடவுளாக மாற விரும்புகிறான். அவன் இயேசுவிடத்திலே நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 11ஆம் வசனத்திலே 3வது சோதனைக்கு பிறகு பிசாசு ஒரு காலம் வரை கர்த்தராகிய இயேசுவை விட்டு விலகி போனதை கண்டோம். நிச்சயமாக அவன் அவரை நிரந்தரமாக தனிமையிலே விட்டுவிடவில்லை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பாருங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். யோவான் ஸ்நானகன் ஏரோதினாலே பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதால் இயேசு எருசலேம் பகுதியிலிருந்து பின்வாங்கினார். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு தமது தலைமையகத்தை தெற்கிலிருந்து வடக்கிற்கும் தமது சொந்த ஊரான நாசரேத்திலிருந்து கப்பர்நகூமுக்கும் மாற்றுகிறார். மத்தேயு தனது பதிவிலே இந்த இடமாற்றம் குறித்த விரிவான விவரங்களை அவர் தரவில்லை. 4 நற்செய்தி பதிவுகளும் ஒன்றோடொன்று அச்சு அசலாக பொருந்த முயற்சிப்பதில்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த உண்மையாகும். 4 நற்செய்தி நூல்களும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக எழுதப்பட்டன என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவற்றிலே ஒன்று கூட இயேசுவின் வாழ்க்கை வரலாக எழுதப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்படவில்லை. அப்படி யாராலும் எழுதவும் முடியாது. ஒவ்வொரு நற்செய்தியும்
மனித குடும்பத்தின் வெவ்வேறு பிரிவினரை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தியானது மத ரீதியான மக்களை சென்றடைவதற்காக எழுதப்பட்டது. இது முதன்மையாக இஸ்ரவேல் தேசத்திற்காக எழுதப்பட்டதாகும். கப்பர்நகூமுக்கு சென்றது குறித்த விவரங்களை மத்தேயு நமக்கு தராவிட்டாலும், இயேசு அவரது சொந்த ஊரான நாசரேத்திலே புறக்கணிக்கப்பட்டார் என்பதை மற்ற நற்செய்தி நூல்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. கப்பர்நகூம் அவரை தலைமையகமாக மாறியது. நமக்கு தெரிந்தவரை அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு இறுதி முறையாக எருசலேமுக்கு செல்லும் வரை அதுவே அவருடைய இடமாக இருந்தது. இயேசு நாசரேத்திலிருந்து கப்பர்நகூமிற்கு ஏன் இடம் மாறினார் என்பதற்கான காரணத்தை மத்தேயு நமக்கு கூறுவார். மற்ற சுவிசேஷ எழுத்தாளர்கள் இதை நமக்கு சொல்லவில்லை. ஆனால் கர்த்தராய் இயேசு செய்த எல்லாவற்றிலும் அவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் வகையிலே செயல்பட்டார் என்பதை காட்ட மத்தேயு இதை எழுதியிருக்கிறார். கவனிங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். மத்தேயு 4 அதிகாரம் 14 முதல் 16 வரை. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை ஏசாயா 9:2 42 6 7 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். புறஜாதியாரின் கலிலேயா என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியின் பின்னணியை பற்றி நான் விரிவாக விளக்கப் போவதில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு வாழ்ந்த காலத்திலே அந்த பகுதியின் நிலை என்ன என்பதை நீங்கள் தேடி படித்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இயேசு தம் சிறு வயதிலே அங்கேயே இருந்தார் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? இது புறஜாதியாரின் தேசம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் ரோமானிய சாம்ராஜ்யத்திலிருந்து பலர் இந்த பகுதிக்கு வந்து குடியேறினார்கள். கலிலேயா கடலை சுற்றி ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு விடுதி பகுதி இருந்தது. ஆனால் அது மிகவும் உலக பிரகாரமானதாகவும் தீயதாயும் இருந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் கடவுளை விட்டு மிகவும் தூரமானவர்களாக இருந்தார்கள். இயேசுவின் மிகப்பெரிய ஒளி அவர்களின் மீது பிரகாசித்தது. அவருடைய பிரசன்னமே அவர்களுக்கு ஒரு பொறுப்பை உண்டாக்கியது. அவர்கள் இயேசுவின் பல அற்புதங்களை கண்டார்கள். ஆனால் பெரிய வரவேற்பு எதுவும் இருக்கவில்லை. பின்னர் மத்தேயு 11 அதிகாரம் 20 முதல் 24 வசனம் வரை சொல்லும் வார்த்தைகளிலே இயேசு கொராசீனே உனக்கு ஐயோ என்று கூறி அவர்களின் மீது நியாய தீர்ப்பை கூறியிருக்கிறார். கப்பர்நகூமிலே யோவான் ஸ்நானகன் விட்டு சென்ற இடத்திலிருந்தே இயேசு தனது ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். பாருங்கள், மத்தேயு 4 அதிகாரம் 17 வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள், திரும்ப வாருங்கள், என்னிடம் வாருங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதே இயேசுவின் நற்செய்தியாகவும் இருந்தது. அது ராஜாவாகிய இயேசு என்ற நபர் மூலமாக சமீபமாக இருந்தது. அவர் இல்லாமல் அவர்களால் பரலோக ராஜ்யத்தை பெற முடியாது. நாம் கண்டபடி பரலோக ராஜ்யம் என்பது சுருக்கமாக சொன்னால் பூமியின் மேல் பரலோகத்தின் ஆட்சி. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு ஒரு நாள் இந்த பூமிக்கு கொண்டு வரப்போகிறார். இந்த பூமி இஸ்ரவேலருக்கு, அதாவது பூமியின் ஜனங்களுக்கு பரலோகமாக மாறும். மேலும் அவர்கள் நித்திய காலத்திற்கும் இங்கேயே இருப்பார்கள். திருச்சபைக்கு பரலோக நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பூமிக்குரிய நம்பிக்கையும் ஒரு அற்புதமான நம்பிக்கை தான். அது பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை. சரி, இன்று கற்றுக்கொண்டதை ஒரு முறை கூட நாம் மனதிற்கு கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் சோதனைகள் வரும்பொழுது பிசாசை எதிர்ப்பதற்கு தேவையான வேத வசனங்களை நாம் மனனம் செய்து வைத்துக் கொள்வது சிறந்த ஒரு பழக்கம். மேலும் நம்முடைய பலவீனமான நேரங்களிலே நம்முடன் அடையாளப்படுத்தப்பட்ட இந்த இரட்சகர் நம்மோடு இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதனைக்குள்ளாகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்றுதான் எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். இன்று உலகமும் பிசாசும் நமக்கு குறுக்கு வழிகளை காட்டலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதே சிறந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் இயேசுவை அறிந்த ஒருவராய் இருந்து அவரை விட்டு வழி விலகி போயிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்தும் கர்த்தர் கூறுவது இதுதான்: மனம் திரும்புங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்.
யோவான் காவலில் வைக்கப்பட்ட போது இயேசு எந்த கடற்கரை அருகே வந்து வாசம் பண்ணினார்? யோவான் காவலில் வைக்கப்பட்ட போது இயேசு எந்த கடற்கரை அருகே வந்து வாசம் பண்ணினார்? ஆப்ஷன் ஏ ஜெபுலோன், ஆப்ஷன் பி நப்தலி, ஆப்ஷன் சி கப்பர்நகூம். அன்பு நேயரே, இன்றைய நாளிலும் தேவன் நாம் தியானித்த வசனங்கள் மூலமாக நிச்சயமாக உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். சட்டத்திட்டங்கள் நம்முடைய மனதில் இருந்தால் மட்டுமே நாம் அவைகளை கூறி அவைகளை நினைத்து தவறுகளை செய்யாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதை போலதான் ஆவிக்குரிய வாழ்விலும் பிசாசானவன் நமக்கு நிறைய சோதனைகளை கொண்டு வரும் பொழுது நாம் நம்முடைய மனதிலே இந்த வசனங்களை பதித்து வைத்திருந்தால் அவைகளில் இருந்து எடுத்து சொல்லி அல்லது நம்முடைய மனதை அடக்கி ஆவிக்குரிய வாழ்விலே வளர மிகுந்த உதவியாக இருக்கும். இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்தால்தான் நாம் எடுக்க முடியும். நம்முடைய இருதய பொக்கிஷத்திலே எவைகள் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது? தேவ வசனங்களா? ஆவிக்குரிய கனிகளா? இல்லை இவ்வுலக காரியங்களும் உலக பிரகாரமான எண்ணங்களுமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நாகும் 1:15.